விஜய் டிவி அய்யனார் துணை சீரியல் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். பல்லவனுக்கு உடம்பு ஓரளவுக்கு நல்லாயிடுச்சு. வெளியில் வந்து உட்கார்றாரு. சோழன் பார்த்துட்டு, பல்லவா உடம்பு எப்படிரா இருக்கு, நல்லாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. 90% பரவாயில்லண்ணே, ஓகே தான். அண்ணி எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, நல்லா கவனிச்சிட்டேன் அண்ணன். எனக்கு என்னை வந்து அன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே, என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, உனக்கு உங்கள் அண்ணி, சேர அண்ணனுக்கு அவங்க தங்கச்சி, இந்த ரோல்லாம் நல்லா தான் பண்ணுறா, எனக்கு தான் எதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, டேய் அப்படியே நேற்று ஒரு மாற்றம் இருந்ததுடா, நேற்று நான் வர வரைக்கும் தூங்காமே இருந்தா தெரியுமா, நான் வந்ததுக்கப்புறம் எப்படி பதறிட்டு வந்து என்கிட்ட பேசினா தெரியுமா, அவளுக்கு எது இருக்குடா, எதை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ பல்லவன் சரி சரி ஓகே ஓகே அப்படிங்கிறாரு. இப்போ நிலா அந்த இடத்துக்கு வராங்க. என்ன பல்லவா, உடம்பு ஓகே தானா, நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 80% ஓகே தான் அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. டே ஏன்டா 90% சொன்னேன், இப்போ 80% சொல்கிற அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஓ அப்படியே சொன்னனே, சரி சரி அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. இங்கேருந்து நீனா வந்து துணி காய வைக்கிறாங்க. சோழன் அங்கேருந்து வந்து, எங்க நாங்கள் ரொம்ப லக்கிங்க, எல்லாரையும் எப்படி பார்த்துக்கிறீங்க, உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கோனுங்க அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காரு. அமைதியாக நிலா வந்து சிரிச்சுக்கிட்டே நார்மலாக இருக்காங்க. இப்போ திரும்பியும் விடாமல் பேசிக்கிட்டே இருக்கார் சோழன். ஏங்க நேற்று வந்து நான் வரலன்ட்டு தூங்காமல் இருந்தீங்கள, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லை, நீங்கள் இப்போ தான் திருவண்ணாமலையிலேருந்து வந்தோம், 2 நாளாக செமையாக பயங்கரமாக டென்ஷனாக இருந்தோம், என்னென்னமோ நடந்து போச்சு, அதான் மறுபடியும் ஏதாவது அவங்களால உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருமோன்னு தான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதானா அப்படின்னு சோழன் பார்க்குறாரு. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பல்லவனும் பாண்டியனும், என்னடா ரொம்ப ஓவராக நடிக்கிறான் அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. ஆமாண்ணே, ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணுதுண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. இப்போ நிலா போனதுக்கப்புறம் பாண்டியன் அங்கேருந்து வந்து, டேய் சோழா, ஏதோ ஒன்று இருக்குன்னு உனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும், அவங்க காட்டிக்காத மாதிரி இருக்கா மாதிரி நீயும் அந்த மாதிரி இராண்டா, ஏன்டா தேவையில்லாமல் பேசி இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஒரு அன்பையும் நீ கெடுத்து விட்டுற அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. நீ தானடா சொன்ன, இந்த மாதிரி நீ வர வரைக்கும் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க, பதறிட்டே இருந்தாங்க அப்படின்லாம் நீ தானே சொன்ன, அதான் சரி ஏதோ ஒன்று இருக்கோ அப்படின்ட்டு கேட்கலான்னு. சரி அவங்க அதெல்லாம் வந்து இது பண்ணல, ஒன்றை அடிச்சிட்டாக்கா அவங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க, அதனால தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பாண்டியன் மாற்றி பேசுகிறாரு. டே அடித்தா ஓட்டிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழன் அமைதியாக உட்காந்துருக்காரு. என்னடா என்ன பேசினாலும் ட்ராக்குக்கு வர மாட்டேங்கிறாளே, இவளை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிகிட்ருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சோழனும் நிலாவும் என்ட்ரிக்கு போகிறாங்க. சோழன் அமைதியாக வந்துட்டுருக்காரு. என்ன பாட்டி ஏதாவது லபலபன்னு பேசிக்கிட்டே இருக்கும், ஒன்றுமே பேசாமல் வருதே, என்ன விஷயம் அப்படின்னு நிலா கொஞ்சம் யோசிச்சுட்டு, ஏங்க ஏதாவது லடலடன்னு பேசிகிட்டே இருப்பீங்க, ஒன்றுமே பேசாமல் அமைதியாக வரீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்கங்க அப்படின்னு சொல்கிறாரு சோழன். பரவாயில்ல சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நிலா. இவரும் ஒன்றும் இல்லைங்கிறாரு. விடாமல் கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லை, என் மேலே தான் உங்களுக்கு அக்கறையே இல்லையே, அப்புறம் எப்படி நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அக்கறை இல்லாமல் இல்லை, எனக்கு கொஞ்சம் பயம்தான், சப்போஸ் அவங்களால மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு பயம்தான் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. உடனே சோழனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா லபலபலபலபம் பேசிக்கிட்டே வராரு. உடனே நிலா, ஐயோ போதும் நிறுத்துங்க, பேச தான் சொன்னேன், அதுக்குன்னு இப்படியா, சத்தனே அமைதியாக வாங்க அப்படின்ட்டு வராங்க. இப்போ நிலா வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நேரில் தான் வர சொல்லியிருந்தாங்க, அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க, நான் சும்மா விளையாட்டே கேட்டேன், சரி உங்கள் ஃபைல் கொடுங்க, நான் சார்கிட்ட போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைலை வாங்கி பார்த்துட்டு நேராக ஆஃபீஸ் ரூம் போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வராங்க. திரும்ப வந்து நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க நிலா வந்து அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. பாஸ் இருக்கார். சார் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தீங்க சார் அப்படிங்கிற மாதிரி நிலா பேசிகிட்ருக்காங்க. ஹலோ ஹலோ சார்லாம் சொல்லாதீங்க, நானும் சின்ன பையன்தான், நீங்கள் வந்து நேம் சொல்லியே கூப்பிடலாம்.
சரி ஓகே. உங்க ஃபைல் குடுங்க அப்படிங்கிற மாரி பயோடேட்டா கேட்குறாரு. அத வாங்கிட்டு நிலாவ பார்க்குறாங்க. நிலா வந்து கொஞ்சம் ஒரு மாரியாவே நர்வஸா இருக்காங்க. "ஏங்க ஏன் ஒரு மாரி நர்வஸா இருக்க? ஃப்ரீயா இருங்க. கேஷுவலா இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "என்ன பயமா இருக்கா? பதட்டமா?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபைல வாங்கி பார்த்துட்டு, "ஓ! நீங்க கோல்டு மெடலா? சூப்பர், சூப்பர்." அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, "சரி ஓகேங்க. நீங்க வந்து வேலையில ஜாயின் பண்ணிடலாம். இப்போ உங்கள பத்தின அந்த வேலை சம்மந்தமான அனைத்து டீட்டெயிலும் மெயில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சேலரி வந்து 20,000 தான் கிடைக்கும். ஏன்னா, அதுக்கப்புறம் உங்களோட வொர்க்க பார்த்துட்டு எப்படி கம்பெனி குரோத் ஆகுதோ, அதே மாரி உங்களோட சம்பளமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாரு. ஸ்டார்ட்டிங் சம்பளம் இவ்வளவு தான். இருக்க இருக்க உங்களுக்கு வந்து என்ஜாயாவும் இருக்கும், ரொம்ப ஹேப்பியாவும் இருக்கும், ரிலாக்ஸாவும் இருக்கும். போக போக நீங்களே பார்த்து புரிஞ்சுப்பீங்க. ஒர்க் டென்ஷன் இல்லாம இருங்க அப்படிங்கிற மாரிலாம் எல்லாம் நெறைய விஷயங்கள் சொல்றாரு. இவங்க உடனே கேள்விலாம் கேட்க மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நீங்க வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிடுறாரு. இப்ப ரொம்ப ஹேப்பியா இங்கேருந்து வராங்க. சோழன் வந்து கார்ல அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. அமைதியா வந்து உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே சோழன் கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு? ஏன் இப்படி வந்தோனே அமைதியா சாமிலாம் கும்பிட்றீங்க? ஓ! மறுபடியும் என்ன வேலை ஊத்திக்கிச்சா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாரு. "சும்மா இருங்க. எனக்கு வேலை கெடைச்சிருச்சு." அப்படிங்கிற மாரி நிலா சொல்றாங்க. "ஓ! சூப்பர், சூப்பர். வாழ்த்துக்கள்ங்க. அப்புறம் என்ன நிலா, நீங்க எதிர்பார்த்த மாரியே வேலைலாம் கெடைச்சிச்சு. 2, 3 தடவலாம் போணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரே தடவையில வேலை கெடைச்சிட்டுங்கிறீங்க." அப்படிங்கிறாரு. "இல்ல, இது வந்து சின்ன கம்பெனி தானே. அதனால ஒரேடியா வேலை குடுத்துட்டாங்க. எல்லா டீட்டெயில்லாம் வந்துட்டு மெயில் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க." அப்படிங்கிற மாரி எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காரு. "சரி நிலா, எவ்வளோ சேலரி?" அப்படின்னு கேட்குறாரு. 20,000 அப்படின்னு நிலா சொல்றாங்க. அவங்க ரொம்ப ஹேப்பியா சொல்றாங்க. இவரு உடனே 20,000 தானா? ஏங்க நல்லா படிச்சிருக்கீங்க, கோல்டு மெடல்லாம் எடுத்திருக்கீங்க. ஆ எப்பயும் 1,00,000 சம்பளம் கிடைக்கும்னு நான் நெனச்சேன். நீங்க என்ன வெறும் 20,000ன்னு சொல்றீங்க அப்படின்னு சோழன் சொல்றாரு. இல்ல, ஸ்டார்ட்டிங் சம்பளம் வந்து 20,000 தான். இருக்க இருக்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. இது சின்ன கம்பெனி தானே அப்படிங்கிற மாரி இவங்க சொல்றாங்க. நான் ஃப்ரெஷர் தானே, அதனால எனக்கு இவ்வளோ தான் சம்பளம் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. "ஏங்க நீங்க படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "ஏன் ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "இல்ல சொல்லுங்களேன். ஒரு 10, 15 லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்களா? வெறும் 20,000 சம்பளம்னா எப்படிங்க? நான் நெறைய எதிர்பார்த்தேன். இவ்வளோ தானா? என் சம்பளத்த விட ரொம்ப கம்மியா தான் இருக்கு." அப்படி இப்படின்னு ரொம்ப கலாய்ச்சிட்டே வராரு. இவங்களுக்கு செம்ம கடுப்பாவுது. அ சவனேன்னு "வாங்க சோழன், அமைதியா வாங்க." அப்படிங்கிற மாரி டென்ஷன் ஆவுறாங்க. ஐயய்யோ! பாட்டி கோவமா இருக்கே! ஆஹா! சோழா வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியாடா? ஏதாவது பேசுடா! ஏதாவது பேசு சமாளி அப்படின்ட்டு, அ அப்படி இல்லங்க. நல்லா படிச்சிருக்கீங்க, கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க, அ பெரிய அளவுல வந்து கனவு கண்டிருப்பீங்க. வெறும் சம்பளம் வந்து கம்மியா இருக்கேன்ட்டு நான் சொல்ல வந்தேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க டேலண்ட்டுக்கு நெறைய சம்பளம் நீங்க வாங்குவீங்க. நல்ல பெரிய ஆளா வருவீங்க. அப்படி இப்படின்லாம் அப்படியே பேச்ச மாத்தி பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் நிலா வந்து அப்படியே சோகமா உர்ருன்னு வராங்க. அ இவருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரின்ட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இதோட நேரா இப்போ சேரன் கிட்ட போகணும் சேரன நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நிச்சயம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க் யூ.